மிதுனம் மற்றும் மிதுன லக்கணக்காரர்கள், ராசிக்காரர்கள் இவங்க என்னன்னா படாத பாடுபட்டிருக்கீங்க. ஏன்னா வந்து குரு லக்கணத்திலே கொண்டு குரு இருக்கிற இடத்த கெடுப்பாருங்க. அது வந்து மிதுன லக்கணக்காரர்களுக்கு குரு பகை. குருக்கும் புதனுக்கும் ஆகாது. அப்படிங்கிற நிலையில வந்து லக்கணத்திலே குருக்கு வந்ததுனால நீங்க செய்யற தொழிலும் சரி, உங்க கணவர் மற்றும் மனைவியோட பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் இணையோட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். காதல் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருந்துட்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் 3ஆம் இடத்துல கேது வேற வந்திருக்காரு. அவர் லக்கணத்தை பார்க்கறதுனால குழப்பத்திலே இருந்திருப்பீங்க. அந்த நிலை இனிமேல் மாறப்போகுதுங்க. ஏன்னா வந்து குரு வந்து வக்ரமா பின்னோக்கி நகர்றாரு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு யோகம் தான். சரிங்களா? அதுவும் இல்லாம உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவர்ல 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு போயிடுறாங்க. அப்படி இருந்தாலுமே திடீர் ராஜயோகம். ஏன்னா 9ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கார். அப்படிங்கிறப்ப திடீர் ராஜயோகத்தை கொடுப்பார். நீங்க அம்மன் வழிபாடு செய்ய செய்ய ராஜயோகம் உண்டு. அம்மன் மற்றும் லட்சுமி அம்மன் வழிபாடு. சரிங்களா? 10ஆம் இடத்துல சனிக்கு வந்திருக்கார். தொழிலை கெடுப்பார் அப்படிங்கிற நிலையும் உண்டு. தொழிலை கொடுப்பார் என்ற நிலையும் உண்டு. சரிங்களா? ஃபர்ஸ்டே உங்களுக்கு தொழிலை கொடுத்தா தொழில ஒரு பிரச்சனை, தொழில் மாற்றங்கள் உண்டு. நீங்க எதை எதிர்பார்த்து செயல்றீங்க செயல்படுங்க. தொழில் நீங்க செய்யற தொழில் மற்றும் வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்க. அப்படிங்கிற நிலையில வந்து சனி வந்து 10ஆம் இடத்துல இருக்க சனி கொஞ்சம் குறைவு உண்டு. மற்றபடி நீங்க பெருமாள் வழிபாடு சிறப்பா இருக்கும். அதை பண்ண பண்ண உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மிதுன ராசி மற்றும் லக்கணக்காரர்களுக்கு பெருமாள் வழிபாடு முக்கியம். மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போறது இன்னும் சிறப்பு. நீங்க முயற்சி பண்ணிட்டே இருங்க. கட்டாய வெற்றிகள் உண்டு. இந்த தை மாதம் மற்றும் ஜனவரி மாதம் நல்லா யோகத்தை கொடுக்கும். முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு.